அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சூப்பரான ஈஸியான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். அது நல்லெண்ணெய் சூடான உடனே வெந்தயம் போட்டுக்குங்க. சும்மா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயத்துக்கு அப்புறம் கடுகு, ஜீரகம், சோம்பு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குங்க. இது பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மீன் குழம்ப. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, இல்லை பொடியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை இல்லைன்னா கூட ஓகே, என்கிட்ட கருவேப்பிலை இருக்குது, போட்டுறேன். அது போட்டால் ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. எப்பயுமே நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணால் ரொம்பவும் நல்லது, டைஜஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வெந்தயம். அதுக்காக மீன் குழம்புல வெந்தயம் யூஸ் பண்ணணும். நல்லா வணக்கிக்குங்க. வெங்காயத்தை நல்லா வணக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு இருந்தால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. கல் உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கல் உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் ப்ரௌன் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு தேவையில்லை. அதுக்குள்ளே நம்ம சைடில் ஒரு 5 தக்காளி, இப்போ நல்லா பழுத்த தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி போட்டால் அந்தளவுக்கு வேவாது. அதனால நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதை அரைச்ச உடனே இந்த வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இல்லையா, இப்போ வணக்கினதுக்கப்புறம் அந்த பூண்டு இடித்து வச்சுக்கலாம். பூண்டு இடித்தது போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு தான் எப்பயுமே மீன் குழம்புக்கு ரொம்பவே அவசியம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தக்காளி அரைச்சது, அதை நான் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இந்த பூண்டும் தக்காளியும் போட்டு ஒன்று சேர அழகாக வதக்கி விடுங்க. அதோட ஸ்மெல்லே வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு ப்ளஸ் தக்காளி இது நல்லா வணக்கி இந்த மாதிரி கொதி வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தக்காளி அரைச்ச மசாலாவே அதிகமாக இருக்கும், அதனால மல்லித்தூள் அதிகமாக போட வேண்டாம். இப்போ நான் மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சதை நீங்கள் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குங்க. பார்த்துட்டு போடுங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கொதி வரும். கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுக்கிட்டு நல்லா மீன் போட்ட பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸு சிம்மில் வச்சிடுங்க. சிம்மில் வச்ச பிறகு இதே மாதிரி கொதி வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நமக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் ஐட்டம்னா, நீங்கள் இந்த கொதி வருது இல்லையா, லாஸ்ட் மீன் குழம்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் ஒரு வெள்ளைத்துண்டு எடுத்து போடுங்க. அது குழம்பையே சூப்பராக ஆக்கிடும் மீன் குழம்ப. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, வெள்ளைத்தூள் போட்டிருக்கேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்தால் போடுங்க, இல்லை வெல்லம் இல்லை கருப்பட்டி வெல்லம், எந்த வெல்லம் இருந்தாலும் சும்மா ரவுண்டு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நெல்லிக்காய் சைஸ், பாதி நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் போட்டுக்குங்க. என்கிட்ட கரும்பு சக்கரை தூள் இருந்தது, நான் போட்டுக்கிட்டேன். இது போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். வாங்க சாப்பிட்லாம். மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு ப்ளஸ் ரைஸ் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.